கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வாழ்த்துக்களுடன் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் ஆற்றல்மிகு செயல்பாடுகள் காரணமாக மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்திப்பு, கழகத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஆகியவற்றின் தொகுப்பினை தற்போது காணலாம். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்களின் பேரெழுச்சியோடு தமிழக மக்களின் பெரும் ஆதரவை பெற்று தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் தஞ்சாவூர், விழுப்புரம், திருப்பூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஏற்கனவே நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் 3வது நாளாக இன்று மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று முன்தினம் திருப்போரூர் தொகுதியிலும் செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்றும் பொதுமக்களை சந்தித்த திரு டிடிவி தினகரன் மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வரும் எடப்பாடி பழனிசாமியின் துரோகங்கள் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கொண்டு வரும் மக்கள் நலப்பணிகள் ஆகியவற்றை விளக்கமாக எடுத்துரைத்தார். இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மற்றும் மதுராந்தகம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள திரு டிடிவி தினகரனுக்கு பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். ஊரப்பாக்கம் பகுதியில் பெருமளவில் திரண்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரு டிடிவி தினகரனுக்கு சிறப்புமிகு வரவேற்பு அளித்தனர்.
அங்கு கழக கொடியை ஏற்றி வைத்த திரு டிடிவி தினகரனுக்கு காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் திரு கஜேந்திரன் வீரவாள் வழங்கினார். அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் மக்களை சந்திக்கும் துணிவு இல்லாத காரணத்தினால்தான் திருவாரூர் இடைத்தேர்தலை ஆட்சியாளர்கள் தள்ளி போட்டதாக குற்றம் சாட்டினார். பிரதான எதிர்க்கட்சிக்கும் மக்களை சந்திக்கும் துணிச்சல் கிடையாது என அவர் தெரிவித்தார். நமது செங்கல்பட்டு தொகுதி ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த மாலை பொழுதிலே இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படியே இருக்கட்டும். இங்கே நீங்கள் எல்லாம் இவ்வளவு ஆர்வமாக எழுச்சியோடு கூடியிருக்கின்றீர்கள். காரணம், தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற காரணத்திற்காக எப்பொழுது தேர்தல் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள். நம் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பாராளுமன்ற பொதுத் தேர்தலோடு நமது 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலிலே இன்றைக்கு தமிழகத்திலே ஆள்கின்ற மக்கள் விரோத இந்த மக்கள் விரும்பாத துரோக ஆட்சியை முடிவுக்கு வர நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. தமிழகத்திலே நாம் எங்கு சென்றாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற இயக்கம் என்கின்ற உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கின்ற காரணத்தினால், அது சென்னையாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, தஞ்சையாக இருந்தாலும் சரி, தருமபுரியாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் இதுபோல பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நமக்கு ஆதரவளிக்கின்றார்கள். ஆனால் இதையெல்லாம் தெரிந்தும் சிலர் தெரியாதது போல மக்களின் எண்ணத்தை தவறாக பிரதிபலிக்கிறார்கள். மக்களின் எண்ணத்தை அவர்கள் தங்களின் கருத்துகள் மூலம் மாற்றலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நீங்கள் வருகின்ற தேர்தலிலே தக்க பாடம் புகட்டுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி என்பது ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் செய்யாமல் தவிர்த்து வருகிறது. அதுபோல விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ஆட்சியில் எந்த ஒரு பலனும் இல்லை. அம்மா அவர்கள் இருந்தவரை நமது தமிழ்நாட்டு மக்களின் நலன் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகிறார்களே தவிர இந்த ஆட்சியாளர்களால் எந்த ஒரு பலனும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. குறிப்பாக இளைய சமுதாயம், இளைஞர்கள் படித்து வேலைக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், தொழில் தொடங்க வாய்ப்பை உருவாக்கி தரவும், மக்களால் விரும்பப்படுகின்ற அம்மாவின் ஆட்சியை நாம் நிச்சயம் தமிழகத்திலே உருவாக்குவோம். அதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். இன்றைக்கு நம்மால் ஆட்சியிலே அமர்ந்திருப்பவர்கள் யாருக்கோ காவடி தூக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்களை சந்திக்க பயமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் திருவாரூர் இடைத்தேர்தலை சந்திக்க பயந்தார்கள். ஆளுங்கட்சி தான் டெபாசிட் போய்விடும் என்று பயப்படும் என்றால், பிரதான எதிர்கட்சியாகிய திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களது தொகுதியாகிய திருவாரூரிலேயே தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு நீதிமன்றத்திலே சென்று முறையிட்டார்கள். இல்லை என்றால் இன்றைக்கு மக்களின் தீர்ப்பு, திருவாரூர் தொகுதி மக்களின் தீர்ப்பு என்னவென்று தமிழ்நாட்டிலே உள்ள அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் எதிர்கொள்ள தயங்குகின்ற ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, தேர்தலை கண்டு பயப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் ஒன்றாக வரும் பொழுது கூட்டத்திலே கோவிந்தா போட்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது தெரியும். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நமது காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நமது செங்கல்பட்டு தொகுதியைச் சேர்ந்த, குறிப்பாக காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த இந்த பகுதி மக்கள், நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கு
வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். அவ்வாறு நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் எப்படி அம்மா அவர்களுக்கு 2014 தேர்தலிலே மாபெரும் வெற்றியை தேடி தந்தீர்களோ, அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அவர் மத்திய அரசாங்கத்திடம் போராடி பல திட்டங்களை நிறைவேற்றி தந்தார். அதுபோல இன்றைக்கு ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகள் அவர்களின் மருத்துவ கனவை தவிடுபுடையாக்கி இருக்கின்ற இந்த நீட் தேர்வை அம்மா அவர்கள் இருந்தவரை தடுத்து நிறுத்தினார்கள். அதுபோல அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய எங்களால் நடத்தப்படுகின்ற அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை என்றாலும் தமிழகம் முழுவதும் அவரது தொண்டர்கள் உருவத்திலே நிரம்பி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் அம்மா அவர்கள் தொண்டர்களாகிய நாங்கள் அனைவரும் நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் தமிழகம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கம் அம்மாவின் இயக்கம் என்ற காரணத்தினால் தான் கடந்த ஆண்டு அம்மாவின் தொகுதியிலே ஆர்கே நகரிலே என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். அதுபோல எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நீங்கள் எங்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை கோரிக்கொள்கின்றேன். அதுபோல நமது செங்கல்பட்டு தொகுதி காட்டாங்குளத்து ஒன்றிய கழகம் சார்பாக கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையம் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே அறிவிக்கப்பட்டது இன்று வரை பேருந்து நிலையம் அமைக்கப்படவில்லை என்ற கோரிக்கையும், ஊரப்பாக்கம் ஊராட்சியில் 40,000 மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர், இங்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கையும், வண்டலூர் டு கேளம்பாக்கம் சாலை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும், வண்டலூர் புதுவொட்டேரி மன்னிவாக்கம் பகுதிகளில் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் ரயில்வே கிராசிங் பாலம் வேலை முடிக்கப்படாததால் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர், அதை விரைவாக முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயம் அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்கள் சார்பாக மிகுந்த கோடான தெரிவித்துக் கொள்கிறோம். இதனையடுத்து கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கபெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திரு டிடிவி தினகரன் எழுச்சி உரையாற்றி வருகிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு வாழ்த்து முழக்கங்களுடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்த வண்ணம் உள்ளனர். நந்திவரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அது நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத மக்கள் விரும்பாத பேராட்சியை முடிவுக்கு கொண்டுள்ள பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தொழில்களுக்கு தேவையிருக்கிறது. 20 தொகுதிகளிலும் இந்த ஆளுங்கட்சியினர் துப்பாக்கிக்குள்ளே பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆட்சி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர முடியாது என்கிற காரணத்தினால்தான் அவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் இந்த 20 தொகுதிக்கும் தேர்தலை பாராளுமன்ற தேர்தலோடு வைக்க வேண்டாம் என்று கோரிக்கை வைத்து பார்க்கிறார்கள். ஆனால் பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வரும். இந்த ஆட்சியோட முடிவு வரும். நீங்கள் விரும்புகின்ற அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே நாங்கள் அவசிய நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இந்த பொன்னான நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அதுபோல பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் நமது காஞ்சிபுரம் தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடப் போகின்ற வேட்பாளரை நீங்கள் எப்படி அம்மாவுக்கு 2016 வெற்றியை தந்தீர்களோ அதுபோன்ற ஒரு வெற்றியை எங்களுக்கு தர வேண்டும். தமிழகத்தின் நலனை பாதுகாக்கவும் அம்மாவர்கள் இருந்தவரை எப்படி செயல்பட்டார்களோ அம்மாவர்கள் தமிழக மக்கள் விரும்பாத திட்டங்களை எப்படி தடுத்து நிறுத்தினார்களோ தமிழக மக்களுக்கான திட்டங்களை பெற்றுத் தந்தார்களோ நீட் உட்பட அனைத்து திட்டங்களையும் ஏழை கிராமப்புற மாணவ மாணவியர்கள் மருத்துவ கனவை கைவிடையாக்கிய நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நீங்கள் அம்மா வழியிலே போராடுவதற்கு விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மீனவர்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரின் நல்வாழ்விற்கு நல்ல பல திட்டங்களை தீட்டி தமிழகத்திலே ஒரு மக்களாட்சியை கொண்டு வர நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த இணைய நிகழ்ச்சிக்கு நமது பேரூராட்சி தரம் உயர்த்தப்பட்டு நகராட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும். காஞ்சிபுரம் குடியாஞ்சேரி பகுதியில் மாயாத சாக்கடை அமைக்க வேண்டும். மாணவ மாணவிகள் நலன் கருதின் பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும். அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை விரிவுபடுத்தவும் அவசர சிகிச்சை பிரிவு ஒன்று தொடங்க ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக ஜிஎஸ்டி கிடைக்க தேவையான இடங்களில் சுரங்கப்பாதை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நெல்லிக்குப்பம் பிரதான சாலையை அகலப்படுத்தி போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பொதுமக்கள் சென்று வர வழிமுறை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லாம் அம்மாவின் ஆட்சி அமைத்து உங்கள் ஆதரவோடு பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று கூறி இந்த இணைய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது செங்கல்பட்டு தொகுதி மறைமலை நகர் நகராட்சியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இளைய சமுதாயமே, கழக நிர்வாகிகளே, பாராளுமன்ற தேர்தலும் 20 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலும் ஒன்றாக வர இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அனைவரும் இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் மத்தியிலே நல்லதொரு ஆட்சி அமைத்திடவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் நலனை எல்லாம் பாதுகாக்க, தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய, இங்கே மக்கள் விரும்பாத திட்டங்களை எல்லாம் தடை செய்ய, மக்கள் விரும்புகின்ற திட்டங்களை மத்திய அரசாங்கத்திடம் பெற்றுத்தர
நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே 2014 எப்படி அம்மா அவர்களின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தீர்களோ அதுபோல இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களிடம் பணிவனோடு கேட்டுக்கொண்டு, நமது காட்டாங்குளத்தூர், கீழ்கரணை, செங்குன்றம் ஆகிய கிராமங்களில் CMDA-வால் கையகப்படுத்தப்பட்ட ஏழை மக்களின் வீடு மற்றும் விவசாய நிலங்களை CMDA பயன்படுத்தாமல் இருப்பதால் திரும்ப அந்த கிராம மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், கடம்பூர் பகுதிகளில் சுமார் 200 வீடுகளுக்கு மின்சார வசதிகளை இந்த அரசு ஏதும் செய்யவில்லை என்ற கோரிக்கையும், பேரமனூர் மற்றும் தைலாவரம் பகுதிகளில் 40 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் ஏழை மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டும் என்ற கோரிக்கையும், மறைமலை நகர் நகராட்சியில் நடைபெறும் டெண்டர்கள் ஒப்பந்தக்காரர்களுக்கு அறிவிக்கப்படாமல் முறைகேடாக நடத்தப்படுகிறது, இதை சரி செய்ய வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கையும் நிச்சயம் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்து அம்மா அவர்களின் ஆட்சியை கொண்டு வந்து நீங்கள் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற நமது இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே நான் இந்த மாலை பொழுதிலே சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை, மக்கள் விரும்பாத ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். காரணம், அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்ற இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள 90% மேலான அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தொண்டர்கள் இன்றைக்கு எங்களோடு இருக்கிறார்கள். அதனால்தான் RK நகர் தொகுதி மக்கள் எங்களுக்கு மாபெரும் வெற்றியை தந்தார்கள். RK நகர் தொகுதி என்பது அம்மா அவர்களை 2 முறை சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற செய்து தமிழகத்தின் முதல்வராக தொடர்ந்து ஆக்கிய தொகுதி. அந்த தொகுதி மக்களே இரட்டை இலை சின்னத்தை அங்கே தோற்கடித்தார்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். புதிதாக வந்த குக்கர் சின்னத்திலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை உதயசூரியனை டெபாசிட் இழக்க செய்தும், இரட்டை இலை மாபெரும் தோல்வியடை செய்தும் அங்கே ஒரு புதிய மாற்றத்தை அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். திருவாரூர் இடைத்தேர்தல் மாத்திரம் நடந்திருந்தால் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும் என்கிற பயத்தினால்தான் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து கொண்டு இந்த தேர்தலை நிறுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். தேர்தல் ஆணையமும் அவரது முயற்சிகளுக்கு கட்டுப்பட்டு இந்த தேர்தலை தள்ளி வைத்திருக்கிறது. எத்தனை காலம் அவர்கள் தள்ள முடியும்? ஒரு அரசியல் கட்சி தேர்தலை கண்டு பயந்தால் எப்படி அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும், அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகும், கலைஞர் அவர்கள் மறைவிற்கு பிறகும் இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள அனைத்து கட்சிகளும் புதிய கட்சிகள் தான். சில கட்சிகள் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம், நாங்கள் 70 ஆண்டு கட்சி என்று, எங்களுக்கு பெரிய கூட்டணி இருக்கிறது என்று. ஆனால் உண்மையிலேயே அந்த கட்சி பெரிய கட்சி என்றால் திரு கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்ற, தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற திருவாரூர் தொகுதியிலே, அதுவும் 63,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற அந்த தொகுதியிலேயே போட்டியிட அவர்கள் பயந்து கொண்டு தேர்தலை தள்ளி வைப்பதற்காக தேர்தல் ஆணையத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் சென்று முறையிட்டது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் RK நகரிலே தொடங்கிவிட்டார்கள். உண்மையான தமிழ்நாட்டு மக்களின் நலனிலே அக்கறை உள்ள கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்பதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் செல்கின்ற இடங்களிலெல்லாம் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நமக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். அதனால்தான் எப்பொழுது தேர்தல் வந்தாலும், அது சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற பொதுத் தேர்தலோடு வர இருக்கின்ற இடைத்தேர்தலிலே நீங்கள் எங்களது வேட்பாளர்களை
மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டின் நலன்கள் காக்கப்படும். அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி தந்தார்கள். மத்திய அரசு கொண்டு வந்த தமிழகம் விரும்பாத திட்டங்களை தடுத்து நிறுத்தினார்கள். குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவியரின் கனவாகிய மருத்துவ கல்வி கனவை மத்திய அரசு நீட் தேர்வின் மூலம் தவிடுபொடியாக்கியதை அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை தடுத்து நிறுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அம்மாவின் பெயரை சொல்லி இன்றைக்கு ஆட்சி செய்பவர்கள் மூச்சுக்கு 300 தரம் இது அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையை விட்டு விலகி சென்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகத்திலே மத்திய அரசால் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என்ற அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், புதிய தொழில் தொடங்க விரும்புகின்ற இளைஞர்களுக்கு புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகளை உருவாக்கி தரவும் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும். அதன் மூலம் தமிழகம் மீண்டும் தமிழகம் தலை நிமிரவும் தமிழகத்திலே மக்களாட்சி மலரவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நமது காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த சிங்கபெருமாள் கோயில் ரயில்வே கிராசிங் பாலம் 10 ஆண்டுகளாக முடிக்கப்படாததால் இன்ற சுற்றுவட்டாரத்தில் உள்ள மக்கள் யாவரும் கடும் வாகன நெரிசலுக்கு உள்ளாகின்றனர். மேற்கண்ட பால வேலைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நமது சிங்கபெருமாள் கோயில், திருத்தேரி, பாரேரி, விஞ்சியம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் குடிநீர் பிரச்சனையை உடனே தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சிங்கபெருமாள் கோயில் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் 16,000த்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு துப்புரவு பணி சரியாக நடைபெறாததால் கடந்த வருடம் டெங்கு காய்ச்சலுக்கு அனுமந்தபுர சாலை, சந்தைப்பேட்டை ஆகிய பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பலர் இறந்துள்ளனர். பரனூர் டோல்கேட்டில் தினமும் கிடைக்கிற வண்டிகள் சுமார் 1 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் வரை காத்திருந்து செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளது. சுங்கச்சாவடியை இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளி அமைக்க வேண்டும். மழைநீர் வடிகால் அமைக்காததால் மழைக்காலங்களில் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இந்த நமது பகுதி மக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். புதியவர்களாகிய எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். மாற்றத்தை உருவாக்க தமிழகம் தலை நிமிர அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே மீண்டும் கொண்டு வர நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது செங்கல்பட்டை சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்களை எல்லாம் இன்றைக்கு இங்கே சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது இதய தெய்வம் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி செய்கிறார்களே தவிர அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையிலிருந்து வெகு தூரம் இவர்கள் விலகி சென்று விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவும், மீண்டும் தமிழகத்திலே அம்மா அவர்கள் ஆட்சியை கொண்டு வரவும், மக்கள் விரும்புகின்ற திட்டங்களை இங்கே செயல்படுத்தவும், விரும்பாத திட்டங்களை தடுத்து நிறுத்தவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொண்டு வரவும், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் மற்றும் நெசவாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரவும் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும். நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில்
நமது காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடப் போகின்ற நமது வேட்பாளரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்திலே உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது மதுராந்தகம் தொகுதி மாமண்டூர் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கிற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதே தெய்வம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி இன்றைக்கு அம்மா அவர்களின் பாதையிலே செல்லாமல் பாதை மாறி தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றது. மக்கள் நலனை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக தங்கள் பதவியில் இருந்தால் போதும் என்று யாருக்கோ இவர்கள் இன்றைக்கு காவடி தூக்கி கொண்டிருக்கின்ற நிலைமைதான் தமிழ்நாட்டிலே இருந்து வருகிறது. இந்த ஆட்சியாளர்களை இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் காத்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நமக்கு நல்லதொரு வாய்ப்பாக இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. கடந்த தேர்தலிலே எப்படி நீங்கள் காஞ்சிபுரம் தொகுதியிலே அம்மாவின் வேட்பாளரை வெற்றி பெற செய்தீர்களோ அதுபோல இந்த முறை அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய தமிழ்நாட்டிலே உள்ள 90% மேல் உள்ள அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கமாகிய அம்மாவின் திருவுருவத்தை கொடியிலே தாங்கி இருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். மீண்டும் தமிழகத்திலே நல்லாட்சி மலரும். இந்த ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகத்திலே உள்ள விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், மீனவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என்று அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்கின்ற பெரிய ஒரு வருத்தம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சி அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரவும், புதிதாக தொழில் தொடங்க விரும்புகின்ற இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான உதவிகளை செய்யவும் நாங்கள் நிச்சயம் உங்களுக்காக உழைத்திடுவோம் என்ற உறுதியை கூறி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்காக உழைத்திடுவோம் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் கூறி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இரட்டைலை என்பது நமது சின்னம் இல்லை என்பது உங்களுக்கு இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அது அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இன்றைக்கு துரோகிகள் கையிலே இருப்பதனால்தான் அதை அம்மாவின் தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதியிலேயே அந்த சின்னத்தை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தொடர்ந்து 2 முறை அம்மாவை வெற்றி பெற செய்த தொகுதி மக்களே அதை தோற்கடிக்க செய்திருக்கிறார்கள். காரணம் அது இன்றைக்கு துரோகிகள் கையிலே இருக்கிறது. அதனால்தான் இன்றைய அவர்கள் மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள். தமிழகத்திலே நல்லாட்சி தொடரவும், அம்மாவின் ஆட்சியை மீண்டும் இங்கே உருவாக்கவும் நீங்கள் எல்லாம்
வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது மதுராந்தகம் தொகுதி படாளம் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்த பிறகு இன்றைக்கு தமிழகத்திலே யாரால் ஆட்சி தொடர்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நமது பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் முயற்சியால் தான் இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆட்சியில் அமர்ந்தவுடன், முதல்வர் பதவியில் அமர்ந்தவுடன் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வது போல, ஏற்றி வைத்த ஏணியை எட்டி உதைப்பது போல இந்த பழனிசாமியும் அவரோடு இருக்கின்ற அமைச்சர்களும் மத்தியிலே ஆள்பவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அவர்களுக்கு பயந்து கொண்டு நம்மை விட்டு பிரிந்து இன்றைக்கு அம்மாவின் பெயரிலே ஒரு தவறான ஆட்சியை, இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இவர்கள் துரோக சக்திகள். இந்த சக்திகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களிலே 90% மேல் நம்மோடு இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதனால்தான் ஆர்கே நகரிலே அம்மா அவர்களின் தொகுதியிலேயே இரட்டை இலை சின்னத்தில் அம்மா அவர்களுக்கு வாக்களித்த மக்கள், அது அம்மாவின் சின்னம் அல்ல, அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அது துரோகிகள் கையிலே இருக்கிறது. துரோகிகள், மக்கள் விரோத ஆட்சி செய்பவர்களுக்கு நாம் வாக்களிக்க கூடாது என்று சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை, அதுவும் ஒரு இடைத்தேர்தலிலே தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு சுயேட்சையை வெற்றி பெற செய்தார்கள். என்னை எதிர்த்து நின்ற திமுக வேட்பாளரை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் டெபாசிட் காலி செய்தார்கள். ஆளுங்கட்சி இரட்டை இலை சின்னமும் தப்பித்தது தம்பிரான் புண்ணியம் என்று அவர்கள் டெபாசிட்டை பெற்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இது மாற்றம் தேவை என்று தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்திற்காக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் செய்த அந்த சாதனை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலும் நீங்கள் அந்த சாதனை செய்ய வேண்டும். தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஏற்கனவே ஆண்டவர்களும் சரி, இன்றைக்கு ஆள்பவர்களும் சரி, தமிழ்நாட்டு நலனை அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே மாற்றம் தேவை. அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தீர்வு என்பதை நீங்கள் உணர்ந்து வைத்திருக்கிறீர்கள். பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கிறது. அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் அம்மா அவர்களின் கட்சியையும் சின்னத்தையும் நாம் மீட்டெடுக்க நீங்கள் எங்களுக்கு உதவிட வேண்டும். அதுபோல தமிழ்நாட்டு மக்களின், குறிப்பாக ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும், விவசாயிகளின் நலனுக்காகவும், இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்காகவும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்,
மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், வியாபாரிகள், மீனவர்கள் என அனைத்து பிரிவினரும் இங்கே பல திட்டங்களை பெற நீங்கள் தமிழகத்திலே ஒரு தமிழகமிருந்த மக்களாட்சி உருவாக எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேரூராட்சிக்கு உட்பட்ட கைகோளர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, வர பேசிட்டு கீழே வர்றாங்க, பேசிட்டு வர பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இளைய சமுதாயமே, கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த நேரத்தில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாராளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதத்திலே வர இருக்கின்றது. அந்த தேர்தலின் பொழுது நீங்கள் உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல், சிதறடிக்காமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கு அளிப்பதன் மூலம் எப்படி 2014 அம்மா அவர்களுக்கு வாக்களித்தீர்களோ, அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை தமிழ்நாட்டு நலனுக்காக மத்திய அரசிடம் போராடி பல்வேறு திட்டங்களை பெற்று தந்தார். மக்கள் விரும்பாத திட்டங்களை தடுத்து நிறுத்தினார். குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவியரின் மருத்துவ கல்வி கனவை மத்திய அரசாங்கம் நீட் தேர்வு முறையிலே தடை செய்ய பார்த்தது. அதை அம்மா அவர்கள் இருந்தவரை, உயிரோடு இருந்தவரை எதிர்த்து நின்ற காரணத்தினால் நீட் தேர்வு தமிழகத்திலே அறிமுகப்படுத்தப்படவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு 2 ஆண்டுகளாக நீட் தேர்வு இங்கே நடத்தப்படுவதால் கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் இன்றைக்கு +2 எவ்வளவு மார்க் எடுத்தாலும் அவர்களால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதுபோல நமது தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடி மக்களையும் வியாபார பெருங்குடி மக்களையும் பாதிக்கின்ற பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிலே புகுத்திய பொழுது, அது மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அவற்றை எல்லாம் இங்கே வரவேற்கிறார்கள். கேட்டால் இது அம்மாவின் ஆட்சி, இது அம்மாவின் ஆட்சி, இரட்டை இலை சின்னம் எங்களிடம்தான் இருக்கிறது, கட்சியும் எங்களிடம்தான் இருக்கிறது, அதனால் இது அம்மாவின் ஆட்சி என்று நம்மை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆட்சி இங்கே நடைபெறுகிறது. அம்மா அவர்கள் தடுத்த திட்டங்களை இங்கே வழிவிட்டுவிட்டு மத்தியிலே இருப்பவர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்து கொண்டு தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டு தாங்களும் தங்களை சேர்ந்தவர்களும் வளம் பெற்றால் போதும் என்று இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே மக்களின் நலன் இங்கே புறந்தள்ளப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் விவசாய பெருங்குடி மக்கள், ஆசிரியர் பெருங்குடி மக்கள், அரசு அலுவலர்கள், நெசவாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால், இந்த ஆட்சிக்கு எதிராக மக்களின் மனநிலை இருக்கின்ற காரணத்தினால்தான் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலே ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர் தொகுதியிலேயே நடந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்தார்கள். அதுபோல தமிழகத்தின் பிரதான கட்சியான திமுகவை டெபாசிட் இழக்க செய்தார்கள். சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட என்னை
மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். காரணம், மக்கள் இங்கே ஆள்பவர்களையும் சரி, ஏற்கனவே ஆண்டவர்களையும் சரி, அவர்கள் நம்பவில்லை. மாற்றம் தேவை. புதிதாக தமிழகத்திலே ஒரு மாற்றம் தேவை. இங்கே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை, குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒரு அரசாங்கம் தேவை. ஊழலற்ற, முறைகேடு கிடைத்த ஒரு ஆட்சி தேவை. விவசாய பெருங்கடில் மக்களின் நலனிலே அக்கறை உள்ள ஆட்சி தேவை. நெசவாளர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற ஆட்சி தேவை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தரப்பைச் சேர்ந்த தொழிலாளர்கள், வியாபாரிகள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு அரசு தேவை என்கின்ற எதிர்பார்ப்போடு அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 90% மேற்பட்ட தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை செல்கின்ற இடங்களில் எல்லாம் ஆதரிக்கின்றார்கள். எனவே பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெறுவதன் மூலம் தமிழ்நாட்டின் உரிமைகளை நாம் பெறவும், தமிழகத்திற்கு தேவையில்லாத திட்டங்களை நிறுத்தி வைக்கவும், அம்மாவின் வழியில் துணிச்சலோடு போராடுகின்ற ஒரு இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை மனதிலே கொண்டு எங்களது வேட்பாளர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வதன் மூலம் நீங்கள் விரும்பாத இந்த ஆட்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்கின்ற உறுதியை நேரத்திலே கோரிக்கொண்டு, நமது பகுதியிலே நீண்ட நாட்களாக கருங்குடி பேரூராட்சியில் தீராத பிரச்சனையாக உள்ள கொசு தொல்லை, இங்கே பல முறை மனு கொடுத்தும் தீரவில்லை. அதுபோல சன்பார்மா கம்பெனியில் வெளியேறும் கழிவு நீர் மற்றும் புகை மக்களுக்கு தேவையை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது. இந்த கழிவு நீரால் விவசாயம் மற்றும் குடிநீரே பாதிக்கப்பட்டுள்ளது. அதிவேக வாகனங்கள் இந்த சாலையில் செல்வதால் சிக்னல் பராமரிப்பு செய்யப்படவில்லை. இதனால் சாலை விபத்து ஏற்படுகிறது, அதிக உயிரிழப்பு ஏற்படுகிறது. இதை சரி செய்ய வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கை, உங்களால், உங்கள் ஆதரவோடு அம்மாவின் ஆட்சியை நாங்கள் அமைத்து இன்றைக்கு இருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முறியடித்து மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை, உண்மையான ஆட்சியை உருவாக்கி உங்களது பிரச்சனைகளை உங்களது சட்டமன்ற உறுப்பினர் மூலம் தீர்த்து வைப்போம் என்ற உறுதியையும் கூறி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நமது மதுராந்தகம் நகராட்சியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது இதய தெய்வம் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு ஆட்சி யாரால் தொடர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் நினைத்து கூட புரட்சி தலைவரின் ஆட்சியை தமிழகத்திலே 87க்கு பிறகு தொடர முடியாமல் போனது. ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் முயற்சியால் அம்மாவின் ஆட்சி அம்மா இறந்த அன்றையிலிருந்தே தொடர்ந்து வருகிறது. முதலில் நம்மால் முதல்வராக்கப்பட்ட பன்னீர்செல்வம் நமது இயக்கத்திற்கும் அம்மாவின் கொள்கைகளுக்கும் எதிராக செயல்பட ஆரம்பித்ததால் அவரை பதவியிலிருந்து இறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதன் பிறகு நமது பொதுச் செயலாளரை முதல்வராக வேண்டும் என்று நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டதால் அவரை முதல்வராக்கினோம். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பினால் துரோகிகளின் சதியால் அவரால் பதவியிலே முதல்வராக பதவியேற்க முடியாமல் போனது. அந்த காலகட்டத்திலே அம்மாவின் அமைச்சரவையில் இருந்த பழனிசாமியை இன்றைக்கு நாம் முதல்வராக தேர்ந்தெடுத்தோம். முதல்வரான ஓரிரு நாட்களிலேயே அவரது சுயரூபம் வெளிப்பட்டது. அம்மா அவர்கள் இருந்தவரை பசுந்தோல் போர்த்திய புலிகளாக இருந்தவர்கள் எப்படி பன்னீர்செல்வம் தனக்கு பதவி வந்ததும் தனது உண்மை விதத்தை காட்ட ஆரம்பித்தாரோ அதுபோல பழனிசாமியும் தனது சுவாதத்தை காக்க ஆரம்பித்தார். யாரால் பதவிக்கு வந்தாரோ அவர்களையே கட்சியை விட்டு தூக்கி எறிகின்ற ஒரு தீய எண்ணத்திற்கு அவர் சென்று விட்டார். உங்களுக்கெல்லாம் நன்றாக ஞாபகம் இருக்கும், புரட்சி தலைவர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர் கை காட்டிய காரணத்தினால் தான் திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக வந்தார். ஆனால் தன்னை முதல்வராக்கிய புரட்சி தலைவரை அவர் வெளியேற்றிய காரணத்தினால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகியது. துரோகத்தை எதிர்த்து அன்றைக்கு புரட்சி தலைவர் 72 அக்டோபர் 17 அன்று உருவாக்கிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அவர் கண்ட இயக்கத்திலேயே 30 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நம்மால் முதல்வரான பழனிசாமி தனது சுய லாபத்திற்காக நம்மை எல்லாம் நீக்குகின்ற அளவிற்கு அதே துரோகம் தொடர்ந்த காரணத்தினால் உருவான இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் 95% மேல் இன்றைக்கு நம்மோடு இருந்து இந்த துரோகத்தை எதிர்த்து நீதியை கேட்டு தர்மத்திற்காக தியாகத்திற்காக போராடுகின்ற தொண்டர்கள் உள்ள இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதனால்தான் ஆர்கே நகர் தொகுதியிலே கடந்த டிசம்பர் மாதத்தில் அம்மா அவர்கள் தொகுதியிலேயே அம்மா அவர்களை 2 முறை வெற்றி பெற செய்த அந்த தொகுதி மக்கள், முதல்வராக்கிய தொகுதி மக்கள், அம்மா அவர்கள் போட்டியிட்ட இரட்டை இலை சின்னத்தை புரட்சி தலைவர் காலத்திலிருந்து ஆதரவாக இருக்கின்ற அந்த தொகுதி மக்கள் புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தையே தோற்கடித்தார்கள் என்றால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், அது புரட்சி தலைவர் அவர்களிடம் அம்மா அவர்களிடத்திலும் இருந்தவரைதான் அது வெற்றி சின்னம். ஆனால் இன்றைக்கு அது துரோகியின் கையிலே இருக்கிறது. அதனால் அது வெற்றி சின்னம் அல்ல என்பதை தமிழ்நாடு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் உள்ள தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற விதமாக ஆர்கே நகர் தொகுதியிலே ஒரு சுயேட்சை வேட்பாளராக, அதுவும் தமிழ்நாட்டிலே இடைத்தேர்தலிலே ஒரு சுயேட்சை வேட்பாளர் இதுவரை வென்றதில்லை என்கின்ற நிலையெல்லாம் மாற்றி சரித்திர சாதனையாக அங்கே என்னை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்தார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் அது பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரும் என்னை வெற்றி பெற செய்யுங்கள், தொகுதியின் தேவைகளை நிறைவேற்றி தருகிறேன் என்றுதான் சொல்லி வாக்கு கேட்பார். ஆனால் ஆர்கே நகர் தொகுதியிலே அந்த இடைத்தேர்தலிலே நான் போட்டியிட்ட பொழுது, குக்கர் சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது நான் மக்களை சந்தித்து கேட்டது, இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது அம்மாவின் ஆட்சி அல்ல, அம்மாவின் பெயரை சொல்லி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் நமது ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அம்மா அவர்கள்
என்னென்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்னாரோ, அதுபோல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக என்னென்ன திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி தருவதாக அறிவித்திருந்தாரோ அதையெல்லாம் நாம் செய்து முடிப்பதற்கு இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் நாம் உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர முடியும். எனவே இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்றுதான் நான் இங்கு வாக்கு கேட்டேன். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த அத்தியாயத்தை எழுதப் போகிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் தான் எழுத வேண்டும். ஏனென்றால் 7 கோடி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணம் இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம பக்கம் இருக்கிறார்கள். அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இந்த இயக்கம் தான் வெற்றி பெற வேண்டும், அதன் வேட்பாளர் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 41,000 வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்தார்கள். அந்த தேர்தலிலே என்னை எதிர்த்து போட்டியிட்ட 58 வேட்பாளர்களையும் தாண்டி அதிகமாக 10,000 வாக்குகள் எனக்கு அளித்தார்கள் அந்த தொகுதி மக்கள். 70 ஆண்டு பழமையான கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் 9 கட்சிகள் கூட்டணியோடு அங்கே போட்டியிட்டது. ஆனால் அவர்களின் டெபாசிட்டை அந்த தொகுதி மக்கள் இழக்க செய்தார்கள். அதுபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தப்பி தவறி டெபாசிட்டை பெற்றுவிட்டது என்பதுதான் உண்மை. காரணம், அந்த அமைச்சர்கள், முதல்வர், துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் 33 பேரும் வீடு வீடாக சென்று அங்கே உள்ள வாக்காளர்களை அவர்கள் பேரம் பேசி 6,000 ரூபாய் வாக்குக்கு என்று கொடுத்து வாங்கிவிடலாம் என்று அவர்கள் திட்டம் போட்டார்கள். ஆனால் மக்கள் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான அம்மாவின் தொண்டர்களுக்குத்தான் நாங்கள் வாக்களிப்போம், அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வர வேண்டும் என்றால் அதற்கு குக்கர் சின்னத்தில் தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று அங்கே வாக்களித்தார்கள். ஒரு புதிய சின்னம், அதுவும் அந்த தேர்தல் நேரத்திலே எனக்கு கிடைத்த அந்த சுயேட்சை சின்னத்திலே மக்கள் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே, அதுவும் அம்மா அவர்கள் தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்து உதயசூரியனை டெபாசிட் காலி செய்து என்னை வெற்றி பெற செய்தார்கள் என்றால் அது தமிழ்நாட்டு மக்கள் இங்கே ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். என்றைக்கும் அவர்கள் அநீதிக்கும் துரோகத்திற்கும் துணை போக மாட்டார்கள் என்பதை எடுத்துக்காட்டாகத்தான். அதுபோல இந்த ஆட்சி என்பது அம்மாவின் பாதையிலிருந்து விலகி எங்கோ சென்று விட்டார்கள். அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி தந்தார்கள். விவசாயிகள், இளைஞர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், வியாபாரிகள் என பலதரப்பு மக்களும் இங்கே நிம்மதியாக வாழ பல்வேறு திட்டங்களை தீட்டி தந்தார்கள். அன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அம்மா அவர்கள் இருந்தவரை கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவிகளின் கனவாக இருந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அவர்களுக்கு நீட் தேர்வே மத்திய அரசாங்கம் இங்கு கொண்டு வந்த பொழுது அதை தமிழகத்தில் அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை நீட் தேர்வு தமிழகத்தில் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். அதுபோல தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நீட் தேர்வு அனுமதிக்கப்பட்டு கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் எத்தனை மார்க்குகள் எடுத்தாலும், ஏன் நமது அரியலூர் அருகே நமது அருமை சகோதரி அனிதா அவர்கள் 1176 மார்க் எடுத்தும் அவரால் மருத்துவக் கல்லூரியிலே பயில முடியாமல் மனமுடைந்து அவர் தன்னையே மாய்த்து கொண்டது உங்களுக்கு தெரியும். இதுபோல தமிழ்நாட்டு மக்களை புறந்தள்ளுகின்ற விதமாக தமிழ்நாட்டின் முக்கிய தொழிலாகிய விவசாயத்தை குறிவைத்து இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்படுகிறது. அங்கே NLC-யின் மூலம் நிலத்தை கையகப்படுத்துகிறார்கள். தஞ்சை மாவட்டத்திலே டெல்டா பகுதியிலே மீத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம், அதுபோல ONGC திட்டங்கள் என்று சொல்லி பல்வேறு நிறுவனங்களை, பல்நாட்டு நிறுவனங்களுக்கு அங்கே அவர்கள் தொழில் தொடங்க வாய்ப்பளிக்கிறது மூலம் அங்கே விவசாயிகள் பாதிக்கப்பட்டு தஞ்சை மாவட்டம், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை காவிரி ஆற்று படுகையை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அங்கே விவசாயம் சார்ந்த தொழில்களும் விவசாயம் தான் அனுமதிக்கப்பட வேண்டும். பூமிக்கு கீழே வைரமே கிடைத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த பகுதி மக்கள் போராடுகிறார்கள். அதுபோல NLC நிறுவனம் 12,000 ஏக்கருக்கு மேல் முப்போகம் விளைகின்ற நிலத்தை இன்றைக்கு கையகப்படுத்துகின்ற காரணத்தினால் அங்கே புவனகிரி தொகுதி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று அந்த மக்கள் அங்கே போராடிய காரணத்தினால்
13 பேர் அநியாயமாக சுடப்பட்டார்கள். இதுபோல ஹைட்ரோ கார்பன் திட்டம், தேனி மாவட்டத்திலே நீட்டினர் திட்டம், அதுபோல மீத்தேன் திட்டம் என்று திட்டங்களை எல்லாம் மத்திய அரசு தமிழ்நாட்டு விவசாயத்தை அளிக்கின்ற விதமாக இங்கே புகுத்துகிறார்கள். அதையெல்லாம் எதிர்த்து போராடி தமிழக மக்கள் விவசாயத்தை நிம்மதியாக செய்யவும், அவர்கள் விளைவிக்கின்ற விவசாயத்தின் மூலம் உருவாக்குகின்ற பொருள்களுக்கு, விளைபொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கவும், அவர்கள் விரும்புகின்ற விதமாக அவர்களின் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யவும், மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சி மலரும், அம்மா அவர்களின் வழியிலே உழைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலிலே 2014 எப்படி அம்மா அவர்களுக்கு நீங்கள் 37 தொகுதியிலே வாய்ப்பளித்தீர்களோ அதுபோல எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது காஞ்சிபுரம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவை தெரிவிப்பதன் மூலம் தமிழ்நாடு என்றைக்கும் தலை நிமிர்ந்த தமிழகமாக உருவாக்க நீங்கள் உதவி செய்திட வேண்டும். இன்றைக்கு இந்தியாவின் பிரதமரின் வருகின்ற தேர்தலிலே தீர்மானிக்கின்ற சக்தியாக நீங்கள் தான் இருக்க போகிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிறார்கள். அப்பொழுது நமது நாட்டின் தேவைக்கு, தமிழகத்தின் வளர்ச்சிக்காக நாம் தேவையான திட்டங்களை கொடுப்பவரைத்தான் பிரதமராக தேர்வு செய்ய முடியும். யாருக்கும் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத அம்மா அவர்கள் வழியிலே வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். அதுபோல இந்த பாராளுமன்ற தேர்தலோடு நடக்க இருக்கின்ற 20 தொகுதிகளின் இடைத்தேர்தலில் நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்பதையும் இந்த நேரத்திலே கோரிக்கொண்டு, கடந்த 40 ஆண்டுகளாக மதுராந்தகம் ஏரி தூர்வாராமல் இருந்து வருகிறது. விவசாயத்திற்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்காமலும் இருந்து வருகிறது. இதனால் சுற்றுப்புறத்தில் உள்ள கிராம மக்களுக்கு குடிநீர் கட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மதுராந்தகம் நகராட்சி முழுவதும் கழிவுநீர் கால்வாய்கள் சுத்தம் செய்யாமல் இருப்பதால் நீர் வடியாமலும் நீர் தேங்கி கிடக்கிறது. இதனால் கொசு உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா போன்ற நோய்களுக்கு மக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் மருத்துவ உபகரணங்களும் இல்லாமல் அவசரகால சிகிச்சைக்கு சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செங்கல்பட்டிற்கு செல்ல வேண்டிய நிலைமை உள்ளது. மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுராந்தகம் நகராட்சிக்கு உட்பட்ட மோச்சேரி கிராமம் மற்றும் ஐயனார் கோயில் கிராமத்திற்கு செல்ல முறையாக எவ்வித வழித்தடமும் சுரங்கப்பாதையோ இல்லை. இதனால் பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் போது அதிக விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. மதுராந்தகத்தில் அமைந்துள்ள அரசு அலுவலகங்களுக்கு செல்வதற்கு பொதுமக்களுக்கு முறையான போக்குவரத்து வசதி ஏதும் இதுநாள் வரை செய்து தரப்படவில்லை. மதுராந்தகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்களுக்கு இதுநாள் வரை பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. நமது மதுராந்தகம் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள போக்குவரத்து பாலங்களில் மின் விளக்குகள் சரிவர பராமரிக்கப்படாமலும் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படுகின்றனர். விபத்துகள் ஏற்படுகிறது. இதனால் அதிக உயிரிழப்பு ஏற்படுகிறது. மதுராந்தகம் நகராட்சி பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கழிவுநீர் கால்வாய் உடைந்து அது குறித்து சரியான நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் பாதிப்பிற்கு ஆளாகின்றன. இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை உங்கள் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அமைத்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் மூலம் நமது பகுதியின் அனைத்து தேவைகளையும் நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கோரிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், அதுபோல இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். போராடி
அவர்களெல்லாம் பணியிடம் நீக்கம் செய்யக்கூடாது. அவர்கள் மறுபடியும் வேலைக்கு சேர்க்க வேண்டும். அதுபோல் அவங்களுடைய சம்பளத்தை எல்லாம் கட் பண்ணாமல் அவங்க இந்த ஸ்ட்ரைக்கினால் லீவ் போட்ட நாள்களுக்கு ஏற்கனவே விடுமுறை நாட்களில் அவங்களுக்கு வேலை வழங்கி அவர்களை சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க ஏதோ கருத்து கணிப்புகள்லாம், இந்த கருத்து கணிப்புகள்லாம் இப்படி இருக்கிறப்ப அந்த கட்சி எதுக்கு திருவாரூரில் தேர்தலில் நிற்க, அது கலைஞர் அவர்கள் தொகுதியிலேயே நிற்க பயந்ததுக்கு காரணம் என்ன? அந்த கருத்து கணிப்பு செய்தவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க. இந்த கருத்து கணிப்பெல்லாம் தவறுங்கிறது பாராளுமன்ற தேர்தலப்போ முடிவாகும்.